தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த 18வது மக்களவை கூட்டத்தொடரில் இப்போ எம்பிக்கள்லாம் நாங்கள் சத்திய பிரமாணம் பண்ணும்பொழுது எங்கள் கையில் வந்து நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கையில் வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர்லாம் வந்து மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ எங்கே போனாலுமே கையில் ஏந்தி செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மோடி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும், நாங்கள் பதில் சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இல்லை, ஒரு விடயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிகள் வந்துட்டு ஒரு 234 240 தொகுதியில் இருந்தாலும் கூட இவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு நம்முடைய பார்லிமெண்ட்டினுடைய நடைமுறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, நடைமுறை விதிகளில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் வந்துட்டு வற்புறுத்த முடியாது. நீங்கள் கேள்வி எழுப்பலாம், அவங்க விளக்கத்தை கொடுக்கணும். அவங்க எவ்வளோ விளக்கத்தை கொடுக்குற விரும்புகிறாங்களோ அவ்வளோ விளக்கம் தான் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் காங்கிரஸ் காலத்துலேயும் நடந்துகிட்டே இருந்தது, இப்போ தான் நடக்க போகுது. எனவே இதெல்லாம் பொறுத்து இல்லை. ஆனால் ஒரு விடயம், அரசமைப்போடு ஒரு தொடர்பற்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருக்குது. அவங்க அரசமைப்பு அதனுடைய பிரின்சிபல்லாம் இல்லை. மோடி நடிக்கிறாரு, அரசமைப்பு மதிக்கிற மாதிரி நடிக்கிறார், இவ்வளோதான். ஸோ இங்கே நடக்கக்கூடிய விடயம் வந்துட்டு மக்களுக்கு உகந்ததாக, தேவைப்படுவதாக, எதிர்பார்ப்பதாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு எதிர்கட்சிகள் செயல்படணும். இவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம் நிறைவேறாது. இப்போ வந்து எதிர்கட்சியினரார் வந்து இப்போ என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் இப்போ நவீன் பட்நாயக் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் ஆதரவு கொடுக்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பெரிதளவில் பேசப்படுது. அதுக்கு காரணமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? ஆமாம், அவருக்கு 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க மாநிலங்களவையில். ஒரு சட்டம் நிறைவேற்றம் அப்படின்றது வந்துட்டு மாநிலங்களவையிலையும் நிறைவேறணும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு 9 சீட் இருக்குது. இதில் ஒரு சீட்டு கூட இல்லை, ஒரு சாலை. மக்களவையில் ஒரு தொகுதியில் கூட அவர் ஜெயிக்கலை, அங்கே இருக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் பாஜகவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம், இதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இதே தான் வந்துட்டு இன்னொரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் சொல்லுது. ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சியும் வந்துட்டு மாநிலங்களவையில் பலம், இங்கே 4 தொகுதி இருக்குது, அங்கே நிறைய இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆதரவும் பாஜக கிட்ட போகிறதில்ல. இது பாஜக எதிர்பாராத ஒரு நிகழ்வு. ஸோ எதிர்கட்சிகள் தான் மறுபடியும் வந்துட்டு பலமாக, அவங்களுக்கு எதிராக தான் பலமாக வந்து நிற்கிறாங்க. இதைத்தான் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப சரியான முடிவு. இது வரைக்கும் பாஜக ஆதரத்தினுடைய பலனை தான் இவர் எதிர்பார்த்து அவங்க எலெக்ஷனில் சந்திச்சாங்க. சரியா போச்சு. இப்போ பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அகைன் அண்ட் அகைன் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளே வந்து இப்போ சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்து நிறைய பிரச்சனைகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் இப்போ சபாநாயகர் தேர்தல் வேற வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ அது டேட் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. இந்த தேர்தல்லாம் எப்படி நடக்கும்? ஒன்றுமே இல்லை. அவங்க சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் விட்டு கொடுத்துட்டாரு. சபாநாயகரெல்லாம் நாங்கள் ஒன்றும் வற்புறுத்த போகிறதில்ல, அது அவங்ககிட்டே இருக்கட்டும். எனக்கு தேவை என்னுடைய மாநிலத்தினுடைய நலன். ஸ்பெஷல் பேக்கேஜ் தரணும், ஒரு சிறப்பு திட்டம் அவங்க கொடுக்குறோம், அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யணும். அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே ஒழிய இதெல்லாம் இல்லைன்ட்டு அவர் சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டாரு, நிதிஷ்குமாரும் சொல்லிட்டாரு. ஸோ அவங்க இணக்கப்பாட்டோட அவங்க போயிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு இஷ்யூ வந்ததுன்னா தான் ஆட்சிக்கு எதுவும் கவலை தரக்கூடிய ஒரு விடயமா இருக்கும் போது ஒழிய இப்போ இருக்கிற சூழல் படி எதுவும் வரப்போகிறதில்ல. அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 40 எம்பிக்கள் வந்து ஒரு ஃபயராக உள்ளே இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதில் வேற 5 பெண் எம்பிக்கள் வேற இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸை சேர்ந்தே 2 பேர் கிட்டத்தட்ட உள்ளே போகிறாங்க. திமுக எம்பிக்கள்லாம் வேற இருக்காங்க. இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான பதில்கள் வரும்னு பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் போன கூட்டத்தோடவே நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பதிலெலாம் ஒன்றும் பெருசெல்லாம் வரல. தமிழ்நாட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு தங்களுக்கு பயப்படுத்தணும்னு நினச்சாங்க பாஜக. இந்த தேர்தல் அது நடக்கலை, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துறது தான் பார்ப்போம். ஏன்னா மோடி அமித்ஷாவும் தமிழ்நாட்டின் மீது கோவப்பட்டு தான் ஒரு சார் அது மாதிரி பேசுனாங்க. தமிழ்நாட்டை தான் சாவியினுடைய திருடப்பட்ட சாவி அங்கே தான் இருக்குதுலாம் சொல்லி பேசுனாங்க. தமிழை எப்படி ஆளலாம்லாம் சொல்லி பேசுனாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு அவங்க எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத பொறுத்துறது தான் பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு இந்த ஒரு பெருமையும் இருக்குது. நாடாளுமன்றம் இந்த புதிய கட்டிடத்தை வந்து நாங்கள் தான் திறந்து வச்சோம்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் எல்லாருமே ஒரு பெருமிதம் கொள்றதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ அவங்களோட எம்பிக்கள்லாம் இப்போ உள்ளே போகும்பொழுது, பதவியெல்லாம் ஏற்கும் பொழுது நிறைய அவங்களுக்கு அந்த பெருமிதம்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ ஸ்ட்ராங்காக எதிர்கட்சிகள்லாம் வந்து எதிர்த்து நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க. அவங்கள நோக்கி துறை வாரியாக வந்து நிறைய கேள்விகள் வந்து வீசப்படுது அவங்கள நோக்கி. இல்லை, அதாவது என்ன ஆகிட்டோம்னா, கட்டடம்லாம் புதுசாக கட்டியிருக்கிறீங்க, எல்லாம் அந்த தலையில் விழாத இருந்ததுன்னா போதும். இந்த ஏர்போர்ட்டில் எத்தனை இது உழுது, 100கணக்கான தடவை உழுந்துருச்சு. கட்டடம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாம் இன்டர்நேஷ்னல், ஒரே ஸ்டாண்டர்டு தான், ஒரே விதமான கட்டுமானம், ஒரே டெம்ப்ளேட் தான். ஆனால் பொத்துன்னு தலையில் விடுது, வேற எங்கேயும் விடலையே.
இங்கே மட்டும் இப்படி வச்சுட்டு பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு இப்படி போக வேண்டியதாக இருக்குது இல்லையா? தலையில் எதுவும் விட வேணான்ட்டு இந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ ராமர் கோயில் ஒழுகுது. அயோத்தியில் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனை கட்டி கொடுத்தீங்க, காம்பவுண்டு சோறு 20 அடிக்கு பொத்துன்னு விழுந்து போச்சு. இந்த மாதிரி எதுவும் தலையில் விடாது இருந்ததுன்னா போதும். எதையும் நினச்சி பெருமிதெல்லாம் கொள்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்க. அங்கே இருக்கிற சிபிடபிள்யூடி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி டெய்லி சுற்றியார எல்லாத்தையும் தட்டிப்பாரு, நான் பேசிட்டே இருக்கும்போது என் தள்ள விடிஞ்சிடக்கூடாது, நான் வேறு 3வது முறையாக வந்திருக்கிறேன், நேருடைய சாதனையை முறியடிக்கணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பெருமை எதுவுமே இல்லைங்க. இங்கே நாட்டில் பெருமைன்றதுல நீங்கள் வந்திருக்கிறீங்க, மக்களுடைய உரிமையை நீங்கள் காப்பாற்றணும், எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும், இவ்வளோதான். இதை தாண்டி எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க உங்களுக்காக தாளம் போடுறாங்களா, பெஞ்சு தட்டுறாங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எந்த பொருட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க தட்டுவாங்க. ஏன்னா அடுத்த முறை சீட்டு தரணும், நீங்கள் பதவி தரணும், அவங்க சம்பாதிக்க விடணும். ஸோ அதுக்காக அவங்க டப்புன்னு இங்கே அசம்பிளிலையும் தட்டுவாங்க, அங்கே பார்லிமெண்ட்லையும் தட்டுவாங்க. தட்டி படைக்கிற கும்பல்னு ஒன்று இருக்குது இல்லை, அது பிச்சைக்காரனை விட கேவலமானது. அதுங்க அதை அப்படியே செஞ்சுட்டு தான் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் முன்வைக்கக்கூடிய திட்டங்களுக்கும் மக்கள் மத்தியில் விளக்கத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுங்கள், அது போதும். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா 2047 அப்போ வளர்ச்சியான ஒரு பாரத்தை வந்து அமைக்கிறதுக்காக நாங்கள் இப்போலேருந்தே செயல்பட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. 47, 57, 97 இந்த நாடு இருக்க போது அதெல்லாம் இருக்கட்டும். பிரதான தான் ஆரம்பிச்சிருங்கலாம் சொல்லிட்டு வரீங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் விவசாயிகள் வந்துட்டு குறைந்தபட்ச ஆதார விலையை கேட்குறாங்க, அது செய்யலை. அவங்க 1.25 வருஷம் போராடினாங்க, 700 பேர் செத்தாங்க. அதுதான் உங்களுக்கு சாதனை? அது இப்போ தக்காளி 100 ரூபாய் விற்கிறீங்க. தக்காளியை விளைவிச்ச விவசாயம் இருக்கானே, அவனுக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன பிரதமர்? நீங்கள் நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னோம்னா இந்த தக்காளி விலை 10 ரூபா ஏறுறதுக்கு வந்துட்டு என்கிட்ட மூச்சு பிடிக்கணும் வியாபாரிகளா. என்ன விலைக்கு நீ வாங்கின விவசாயிகிட்ட, என்ன விலைக்கு நீ விற்கிற? இல்லை டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த கதையெல்லாம் விடாத. என்ன விலைக்கு வாங்கணும்? அவங்ககிட்ட 20 ரூபா வாங்கிட்டு நீ எப்படி 100 ரூபாய்க்கு கொடுப்ப? அவ்வளோதான். ஸோ தேர் ஷுட் ஹேவ் டு பி ப்ரைஸ் சீலிங். அவனுக்கு 20 ரூபாய்க்கு தக்காளியை வாங்கிடு. அவனுக்கு 10 ரூபா உற்பத்தி செலவாகுதா, 20 ரூபாய்க்கு தான் அவங்ககிட்ட தக்காளி வாங்கணும். அது குறைச்சி வாங்கக்கூடாது. மக்கள் வாங்கி சாப்பிட போகிறாங்க தான், அவ்வளோதானே. உனக்கு உன்னுடைய மற்ற கடை வாடகை கிடகை அது அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடைத்தரக எல்லாரும் சேர்த்து ஒரு 20 ரூபா கூட வச்சுங்க, 40 ரூபாய்க்கு மேலே தாண்டக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நீ கடையை மூட்டு போட்டு வீட்டில் படுத்துக்குவியா? இதை சொல்கிறது உங்களுக்கு அருகதை இருக்கா? இதை செய்யறதுக்கான மினிஸ்ட்ரி இருக்கா? இதை செய்யறதுக்கான தைரியம் இருக்கா? தெளிவு இருக்கா? இல்லைல்ல. அப்புறம் நீங்கள் என்னத்தை வந்துட்டு 47 பற்றி பேசுகிறீங்க? 2047, 2147 அதெல்லாம் வரத்தான் போகுது. அப்போ பார்த்துக்கிறோம்ல. இப்போ சொல்லுங்க அந்த விஷயத்துக்கு. ஃபியூச்சரிஸ்டிக்லாம் அவர் எதுவுமே கிடையாதுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இமேஜை பில்டப் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ காலமாக. மோடியை சார்ந்தவர்கள், அவர் சுற்றி இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் எல்லாம் இதுதான் தூக்கி உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அப்படின்றதுனால தான் இப்படி வந்துச்சு. ராம் மந்திர் ஏன் உனக்கு ஓட்டு வாங்கி தரல? நீங்கள் சர்வே எடுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு பத்திரிகைகள்லாம். ஏன்னா இவங்களாம் ரொம்ப சொன்னாங்க, அப்படி ராம் மந்திர் அவர் கட்டிட்டாரு அப்படியே கவுந்துரும் உத்தரப்பிரதேசம்ல. நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டும் வேலையின்மை தான் பெரிய பிரச்சனை. என்ன இப்போ அதை வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க பாருங்க, சப்டைட்டில் பாருங்க. ஃபர்ஸ்ட் ராம் மந்திர் எ ஓட்டிங் இஷ்யூ இன் 2024 எலெக்ஷன். 2024 மக்களவை தேர்தலில் ராம் மந்திர் ஒரு தேர்தல் முடக்கமாக இருந்ததா. டிஸ்பைட் த டெம்பிள்ஸ் பாப்புலாரிட்டி, இவ்வளோ புகழ்பெற்ற கோயிலாக அது இருந்தோம், எக்கனாமிக் இஷ்யூஸ் சச் அஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிமைண்டட் கிரிட்டிக்கல் கன்சர்ன் ஃபார் த ஓட்டர்ஸ். வாக்காளருடைய கவலை வேலை வாய்ப்பும் விலையேற்றமுமாக தான் இருந்துச்சு. எக்கனாமிக் கன்சர்ன், பொருளாதார கவலைகள். இதை தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போதுல இருந்துட்டு. நீங்கள் எல்லாம் இந்த பத்திரிகை இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள்லாம் அவளுக்கு வந்துட்டு தாளம் தட்டிக்கிட்டு இருந்தீங்க. மோடி வந்துட்டாரு, பிராண பிரதிஷ்டை செஞ்சுட்டாரு, அவ்வளவுதான், அப்படியே உத்தரப்பிரதேசம் கவுந்துட போகுதுன்னு. ராமர் போன இடத்துல எல்லாம் தோத்து போயிட்டாங்க. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 9 இடம் முக்கியமான இடங்கள், 9 இடத்துலையும் பாஜக தோத்து போச்சு. கர்நாடகா வரைக்கும் தோத்து போயிட்டாங்க. யாருக்காவது தெரியுமா? அது எழுதுது அந்த இந்து பத்திரிக்கையோ இல்லை எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையோ இல்லை யாரும் எழுதுறாங்களா? எழுத மாட்டாங்க. ஸோ இது அவங்க சார்பாக, மோடி சார்பாக இவங்க செய்யக்கூடியது ஒரு ஏமாற்று. நான் அதான் சொல்ல வரேன். இது யாருக்காவது தெரியுமா?
ஸ்ரீராம் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸ்ரீராம் ராம ஜென்மபூமியாக கூடப்படும் அயோத்தி தொகுதியில் ஃபைசாபாத்தில் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவதேஷ் பிரசாத் எஸ்பி அவர் ஜெயிச்சிட்டார் 54,000 ஓட்டில். ராமர் 11 வருடங்கள் வனவாசத்தில் இருந்தால் கூறப்படும் பண்டா இந்த தொகுதியில் பாஜக தோல்வி 76,000 ஓட்டில் எஸ்பி கிட்ட தோத்துட்டாரு பிஜேபி. ராமரின் மனைவி சீதாவின் புனித தலமாக கூறப்படும் சீதாபுர்மா தொகுதியில் பாஜக 89,641 தொகுதியில் காங்கிரஸ் கிட்ட தோல்வி. அடுத்தபடியாக ராமுடன் தொடர்புடன் பேசப்படும் சுல்தான்பூர் தொகுதியில் பாஜக 43,174 தொகுதிகள் சமாஜ்வாடி வேட்பாளரிடம் தோல்வி. ராமரின் வனவாசத்தில் முக்கியமாக கூறப்படும் பிரயாக்ராஜ் அல்லது அலகாபாத் தொகுதியில் பாஜக படுதோல்வி. காங்கிரஸ் வந்துட்டு 59,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க, போச்சு, பிஜேபி போச்சு. ராமரின் வனவாசத்தின் போது அவர் தங்கியிருந்த இடமாக கூறப்படும் ராம்தக் தொகுதியில் பாஜக தோல்வி. அங்கே வந்துட்டு காங்கிரஸ் கட்சி 76,268 ஓட்டில் ஜெயிச்சு போச்சு. ராமரின் சகோதரனாக லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கை அறுத்த இடமாக கூறப்படும் நாசிக் தொகுதியில் பாஜக தோல்வி 1,68,000 ஓட்டில் தோத்து போச்சு. அடுத்தபடியாக அனுமாரின் ஜென்மபூமியாக கூறப்படும் கொப்பல் தொகுதியில், அது கர்நாடகாவில் இருக்குது, பாஜக தோல்வி 46,357 ஓட்டில் காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சிருச்சு. ராமர் இலங்கைக்கு சென்று திரும்பி வந்து கூப்பிட்டதாக கூறப்படும் ராமேஸ்வரத்தில் பாஜக ஆதரவோடு நின்று பலாப்படமும் தோத்து போச்சு. 9 இடங்களும் தோத்து போச்சு. ஆனால் தான் ராமர்னு சொல்றது இல்லை. இப்போ மகாபிரபு ஜெகநாத் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இதுதான் காரணம். இது எழுதுறாங்களா யாராவது? ஏன் இதெல்லாம் எழுதுறது இல்லை? ஸோ இவங்களாம் மோடியோட சேர்ந்து அதை பில்டப் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த வசதி குறைவும் ஏற்பட போகிறதில்ல. ஆனால் சாதாரண மக்களுக்கு 90% மக்களுக்கு விவசாயிக்கு விலை கிடைக்கல, தொழிலாளிக்கு வேலை கிடைக்கல, இப்படியான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்குது. விலைவாசி உயர்வு 2014 ஜனவரியில் மோடி வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் கொண்ட குடும்பத்திற்கான மளிகை செலவு 2,000 ரூபா ஆச்சுன்னாமா, அது 2022 8 ஆண்டு காலத்தில் ஜனவரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாயா உயர்ந்துருச்சு, டபுள் ஆயிடுச்சு மளிகை பொருட்கள் மட்டும். இதில் அது வீட்டு வாடகையெல்லாம் உயர்ந்து போச்சு. எந்த பொருளை வாங்கினாலும் கடனில் தான் இந்திய மக்கள் எதையும் வாங்கணுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ இதெல்லாம் எதையுமே சொல்லாது, ராமர் கோயில் கட்டிட்டாரு அப்படின்னு இவங்க தான் இந்த பில்டப் எல்லாம் கொடுத்தது. அப்போது இதுல இருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது விட்டே அவ்வளோதான். மோடியும் மற்றவர்களும் மதவாதம் அப்படின்றத ஒரு அரசியல் தேர்தல் பிரச்சனையா இந்த நாட்டு மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஜனநாயக அரசியலுக்கு நீங்கள் வாங்க. ஜனநாயக அரசியலில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுங்க. இப்போ இந்த தேர்தல் பரப்புரைகள்ல இருந்தே வந்து மதவாதங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ மக்களுக்கான விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் பேசலை அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, மக்கள் இந்த விலைவாசி உயர்வு இருக்கு, இதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் ஆனால் அவங்களோட இந்த 10 ஆண்டுகால சாதனைகளாக வந்து இந்த மாதிரி கோவில் கட்டியது எல்லாமே வந்து பெருமையாக பேசினாங்க. இப்போ அதுவும் வந்து இப்போ ராமர் கோவில்லாம் கட்டியது பெருமையாக பேசினது, இப்போ ராமரே கைவிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து இருந்தது. இப்போ நாடாளுமன்ற இந்த முதல் கூட்டத்தொடர் முடிந்த முதல் நாளே வந்து வெளியே எதிர்கட்சிகள்லாம் எம்பிக்கள் எல்லாருமே வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய காந்தி சிலை இடம் மாற்றப்படுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. அப்புறம் இந்த நீட் குறித்து கேள்வி வந்து முதல் நாளே எழுப்பியதை பார்த்தோம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து முதல் நாளே அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக இருக்கு. அவங்க ராகுல் காந்தி அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து வலுவா அழுத்தம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இப்போ எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை தான் அந்த 15 நாள் நீங்கள் ஆட்சிக்கு நீங்கள் ஜெயிச்ச 15 நாள் நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு பாருங்கள். ரயில் விபத்தில் இருந்துட்டு நீட்டு வரைக்கும் நடந்துற அவலங்களை எல்லாம் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதே தான் இப்போ அநேகமாக நாளைக்கு இருந்துட்டு அவை தொடங்கும். நாளைக்கு தானே 26. ஆமாம், 26 தேர்தல் நாளைக்கு தான் வந்துட்டு அவங்க குடியரசுத் தலைவர் வந்துட்டு அவையில் உரை நிகழ்த்துவாங்க. அதோட அது தொடங்கினோடனே நாளனையில் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவாதம் தான் நடக்க போகுது. அதாவதுங்க ஒரு மாணவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை வந்துட்டு ஒரு மோசடியின் மூலம் தடுத்து நிறுத்தி பணம் உள்ளவனுக்கு தான் படிப்பு, பணம் உள்ளவனுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றது ஒன்று உருவாகிருக்கு நீட்டு தேர்தல் மூலம். இதைத்தான் மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்கட்சிகள் மக்கள் எல்லாரும் போராடுறாங்க. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு ரொம்ப நல்லா போடுது. எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க மாணவர்கள், அதை கவனிங்க. அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் முன் வச்சு அரசியல் எதிர்கட்சிகள் பேசப்போகுது. அதை நேர்மையாக இவங்க எதிர்கொண்டு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. இதை தாண்டி இந்த கூட்டத்தொடரை பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். என்னெல்லாம் இவங்க செய்கிறாங்க, மாறி இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நினைக்கிறேன்.